அத்தியாயம் 39. பாபாவின் சமஸ்கிருத ஞானம். கீதையின் ஒரு ஸ்லோகத்திற்கு பாபாவின் பொருள் விளக்கம். சமாதி மந்திர் கட்டுதல். இந்த அத்தியாயம் பகவத்கீதையின் ஒரு செய்யுளுக்கு பாபாவின் விளக்கத்தை அளிக்கிறது. பாபாவுக்கு வடமொழி தெரியாது என்றும் பொருள் விளக்கம் நானா சாஹேப் சந்தோர்கரிடமுடையது என்றும் சிலர் ஆட்சேபித்ததால் ஹேமத் பந்த் அந்த ஆட்சேபத்தை மறுத்து வாதாடி வேறொரு அத்தியாயம் எழுதினார். 50ஆம் அத்தியாயமும் இதே உட்கொண்ட பொருளை விவரிப்பதால் அதுவும் இந்த அத்தியாயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. முன்னுரை. மகாசமாதி எய்தும் வரை ஸ்ரீ சாய் வாழ்ந்து நடமாடிய ஷிரடியும் துவாரகாமாயியும் நற்பெயருக்குரியவைகள். யாருக்காக அவர் அத்தனை தூரம் வந்தாரோ, எவருடைய நன்றிக்கடனுக்கு தம்மை உரியவராக்கி கொண்டாரோ அத்தகைய ஷிரடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முதலில் ஷிரடி ஒரு குக்கிராமம்தான். ஆனால் அவர்தம் தொடர்பின் காரணமாக பெரும் முக்கியத்துவத்தை எய்தியது. ஒரு தீர்மானத்திற்காகவும் புனித பயணத்திற்குரிய ஒரு புண்ணிய கஷேத்திரமாகவும் ஆனது. ஷிரடியின் பெண்மணிகளும் அதே அளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்பால் அவர்களுக்கு கொண்டிருந்த முழு மனது சிதையாத நம்பிக்கையும் நற்பேருக்குரியது. அவர்கள் குளிக்கும் பொழுதும், சோளத்தை அரைக்கும் பொழுதும், புடி செய்யும் பொழுதும், மற்ற இல்லற தர்மங்களை செய்யும் பொழுதும் பாபாவின் புகழை பாடினார்கள். அவர்களின் அன்பு நற்பேருக்குரியது. ஏனெனில் கேட்போரின் பாடுவோரின் மனங்களில் கொந்தளிப்பை அகற்றி சாந்தப்படுத்தியது. இனிமையான பாடல்களை அவர்கள் பாடினார்கள். பாபாவின் பொருள் விளக்கம். பாபாவுக்கு வடமொழி தெரியும் என்பதை ஒருவரும் நம்பவில்லை. ஒரு நாள் நானா சாஹேப் சந்தோர்கருக்கு கீதையில் ஒரு செய்யுளுக்கு சிறந்த பொருள் விளக்கம் அளித்து அனைவரையும் அதிசயத்தில் ஆழ்த்தினார். இதை பற்றிய சுருக்கமான விவரம் பி.வி. தேவ் எனும் ஓய்வு பெற்ற மம்லதாரால் எழுதப்பட்டு சாய்லீலா சஞ்சிகையில் தொகுப்பு 7 சத்த வபுஷியா பக்கம் 563 மராத்தியில் பதிப்பிக்கப்பட்டது. சகோதரர் பி.வி. நரசிம்ம சுவாமி எழுதிய இந்நூல்களான சாய்பாபாவின் சாசனாமிருத்த திருமொழிகள் பக்கம் 61, த ஒண்டர்ஸ் செயின்ட் சாய்பாபா பக்கம் 36 ஆகியவற்றில் இதை பற்றி சிறு தகவல் வருகிறது. தேவ் 27/9/1936 தேதியிலுள்ள தமது ஆங்கில வாக்குமூலத்தில் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இது மேற்குறித்து சுவாமி எழுதிய பக்தர்களின் அனுபவங்கள் 3 பதிக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொருள் குறித்து நானா சாஹேபிடமிருந்தே பி.வி. தேவ் நேரடி தகவல் பெற்றார். ஆதலால் அவருடைய கூற்றையே கீழே அளிக்கிறோம். நானா சாஹேப் சந்தோர்கர் வேதாந்தத்தில் ஒரு சிறந்த மாணவர். அவர் கீதையை விளக்கங்களுடன் பயின்றிருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் பற்றி தாம் மிகவும் கற்று சிறந்த அறிவாளி என கர்வம் அடைந்தார். இவைகளை பற்றியோ வடமொழியை பற்றியோ பாபாவுக்கு ஒன்றுமே தெரியாது என்று கற்பனை செய்து கொண்டார். எனவே ஒரு நாள் பாபா குட்டை அம்பலப்படுத்தினார். இந்நாட்கள் பாபாவிடம் கூட்டம் திரள தொடங்குவதற்கு முன்பாகும். அப்பொழுது அத்தகைய அடியவர்களிடம் பாபா தனியாக உரையாடல் நிகழ்த்துவதுண்டு. நானா அவர் அருகில் பாபாவின் கால்களை பிடித்து விட்டு கொண்டு எதையோ முணுமுணுத்து கொண்டிருந்தார். பாபா, நானா, உனக்குள்ளேயே என்ன முணுமுணுத்து கொண்டிருக்கிறாய்? நானா, வடமொழியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை நான் ஒப்பித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன ஸ்லோகம்? பகவத்கீதையிலிருந்து. அதை பலமாக கூறு என்றார் பாபா. பின் பகவத்கீதை அத்தியாயம் 4 34வது ஸ்லோகத்தை பின்வருமாறு ஒப்பித்தார். தத்விந்தி பிரணிபாதேன பரிப்ரஷன்னே ந சேவையா உப்தேஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்வதர்ஷின. நானா, உனக்கு அது என்ன என்று புரிகிறதா? ஆம், அப்படியானால் என்னிடம் அதை விளக்கி கூறு. நானா சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் குருவிடம் கேட்டும் பணிவடை செய்தும் இந்த ஞானம் என்பது என்ன என்பதை அறிவாயாக. அப்பொழுது உண்மை ஞானத்தின் சத்பொருளை எய்திய அந்த ஞானிகள் ஞானோபதேசத்தை உனக்கு நல்குவார்கள் என்பது அதன் பொருள். செய்யுள் முழுவதுமான இத்தகைய கருத்து எனக்கு தேவையில்லை. ஒவ்வொரு சொல்லுக்கும் அதன் இலக்கண வேகம், பொருள் ஆகியவற்றை எனக்கு சொல் என்றார் பாபா. பின்னர் நானா அதை பதம் விளக்க விரைந்தார். வெறுமன சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தால் மட்டும் போதுமா? பிரணிபாதா என்ற சொல்லுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் என்னும் பொருள் தவிர வேறு எப்பொருளும் எனக்கு தெரியாது என்றார். பரிப்ரஷ்னா என்றால் என்ன என்று கேட்டார் பாபா. கேள்வி கேட்டல். பிரஷ்னா என்றால் என்ன பொருள்? அதுவே. பரிப்ரஷ்னாவை போல் பிரஷ்னாவும் அதே பொருளை உணர்த்தினால் வியாசர் ஏன் பரி என்னும் அடைமொழியை முன்னால் சேர்த்தார்? வியாசர் பைத்தியமாயிருந்தாரா? பரிப்ரஷ்னாவுக்கு அதை தவிர வேறெந்த பொருளும் எனக்கு தெரியாது என்றார் நானா. சேவா, அது எத்தகைய சேவையை குறிக்கிறது? நாங்கள் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறோமே அதேதான். அத்தகைய சேவை செய்தல் போதுமா? சேவை என்றால் சொல், அதை தவிர வேறு எதை குறித்தும் எனக்கு தெரியாது என்றார். பாபா கேட்டார், அடுத்த வாக்கியத்தில் உப்தேஷ்யந்திதே ஞானம் என்பதில் ஞானம் என்ற சொல்லுக்கு வேறெந்த சொல்லையாவது போட்டு அதை அங்கனம் படிக்க முடியுமா? நானா, ஆம். என்ன சொல்? நானா, அஞ்ஞானம். பாபா, இந்த சொல்லை போட்டு ஞானத்துக்கு பதில் செய்யுளிலிருந்து ஏதாவது பொருள் உணரப்படுகிறதா? சங்கர பாஷ்யம் அத்தகைய பொருள் தரும் அமைப்பு எதையும் தரவில்லை. அவர் தாரதத்தை பற்றிய லட்சியம் செய்யாதே அஞ்ஞானம் என்ற சொல் இன்னும் சிறந்த பொருளை உணர்த்தும் என்றால் அதை உபயோகிப்பதற்கு தடை ஏதும் உண்டா என்று கேட்டார் பாபா. அஞ்ஞானம் என்பதை அதில் வைத்து பொருளை உணர்வது எவ்வாறு என்பது எனக்கு விளங்கவில்லை என்றார் நானா.
கிருஷ்ணர் அர்ஜுனனை ஞானிகளையும் தத்துவதரிசிகளையும் நாடி அவர்களை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து தத்துவ விசாரணைகளையும் சேவைகளையும் செய்யுமாறு ஏன் சொல்கிறார்? கிருஷ்ணர் தாமே ஒரு தத்துவதரிசியும் உண்மையில் ஞானரூபியும் ஆவார். நானா ஆம், அங்கனமேயானால் அவர் அர்ஜுனரிடம் ஞானிகளை அணுகுமாறு ஏன் குறிப்பிட்டார் என்பது எனக்கு புரியவில்லை என்றார். பாபா, இதை நீ புரிந்து கொள்ளவில்லையா? செருக்கு குலைவுற்றார். கர்வம் அழிக்கப்பட்டது நானாவிற்கு. பின்னர் பாபா விவரிக்க ஆரம்பித்தார். ஞானிகளின் முன்னால் வெறுமன சாஷ்டாங்கமாக நமஸ்கரிப்பது மற்றும் போதாது, நாம் சத்குருவிடம் சர்வாஸ்வ சரணாகதி அடைய வேண்டும். கேள்வி கேட்டல் மட்டும் போதாது, ஒழுங்கற்ற முறையிலும் குருவை சிக்கலில் மாட்டிவிடும் வகையிலும் கேட்கக்கூடாது. விடைகளில் உள்ளே பிழைகளை சுட்டிக்காட்டவோ அல்லது பயனற்ற வேகத்துடன் கேட்கவோ கூடாது. அது காரிய மனப்பான்மையுடன் ஆன்மீக முன்னேற்றம் அல்லது மோட்சத்தை அடையும் நோக்கத்துடன் இருக்க வேண்டும். சேவை என்பது ஏதோ ஒரு பணி செய்வதல்லதான். செய்ய அல்லது செய்ய மறுக்க உரிமையுள்ளவன் என்பது போன்ற உணர்வுகளை தன்னுள் இருத்தி கொண்டு செய்வது சேவை என்று. உடலில் அதிபதிதான் நல்ல என்று உடல் குருவிக்கே அற்பமான என்றும் அவருக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே உள்ளதா இருக்கிறது என்றும் உணர வேண்டும். இதன்படி நடந்தால் முந்தைய ஸ்லோகத்தில் குறிப்பிட்ட ஞானம் என்பது எதனை குறிக்கிறது என்று சத்குரு உணர்த்துவார். அது அஞ்ஞானத்தை போதிக்கிறார் என்று கூறுவதன் பொருள் நானாவுக்கு விளங்கவில்லை. பாபா, எங்கனம் ஞானோபதேசம் செய்யப்படுகிறது? அறியாமையை அழிப்பதே ஞானம். கீதை அத்தியாயம் 18 66வது ஸ்லோகத்திற்கு ஞானேஸ்வரியின் விளக்கச் செய்யுள் 1396 கூறப்படுவதாவது: ஓ அர்ஜுனா, அறியாமையை அகற்றுவது இத்தகைய, அதாவது கனவும் தூக்கமும் மறைந்து விடுமானால் நீ உன்னுடையவனே, அது அங்கனமே. மற்றும் கீதை அத்தியாயம் 5 ஸ்லோகம் 16க்கு ஞானேஸ்வரியின் விளக்கச் செய்யுள் 83 கூறுவதாவது: அறியாமையை அழிப்பது என்பதை தவிர ஞானத்தில் மாறுபாடாகவோ தற்சார்புடையதாகவோ வேறு எதுவும் உள்ளதா? இருளை துரத்துவது என்றால் ஒரி என பொருள். துவைத்தத்தை அழிப்பதென்றால் அத்வைதம் என பொருள். துவைதத்தை அழிப்பது பற்றி பேசும்போதெல்லாம் நாம் அத்வைதத்தை பற்றி பேசுகிறோம். இருளை அகற்றுவது பேசும்போதெல்லாம் ஒளியை பற்றி பேசுகிறோம். அத்வைத நிலையை நாம் உணர வேண்டும் என்றால் நம் மனதில் உள்ள துவைத்த உணர்வை நீக்க வேண்டும். அதுவே அத்வைத்த நிலையை நாம் உணர்வதாகும். துவைத்த நிலையை மனதில் கொண்டுள்ள ஒருவன் அத்வைத்த நிலையை பற்றி எங்கனம் பேச முடியும்? அப்படி ஒருவன் பேசுவானாகில் அதே நிலையை அடைந்தவனாழிய அவனை எங்கனம் ஒருவன் அறிய முடியும், உணர முடியும்? மீண்டும் கூறுமிடத்து, சீடனும் சத்குருவை போலவே உண்மையில் ஞானத்தின் பண்புருவம் ஆனவான். மனப்பான்மை மேலான உணர்வு, மிகச்சிறந்த அமானுஷ்ய சத்துவ நிலை, ஒப்பற்ற செயலாற்றல், ஐஸ்வர்ய யோகம் இவைகளிலே சீடனுக்கும் குருவுக்கும் உள்ள வேறுபாடு நிலவுகிறது. குரு நிர்குணமானவர், சச்சிதானந்தமயமானவர். உண்மையிலேயே மனித வர்க்கத்தை உயர்த்தி உலக உய்விப்பதற்காக அவர் மானுட உருவம் எடுக்கிறார். ஆனால் அதன் பொருட்டாக அவர் உண்மையிலேயே நிர்குண தன்மையை எள்ளளவும் பாதிக்கப்படுவதில்லை. அவர் தம் வியாபகம் அல்லது உள்ளதாயிருக்கும் தன்மை, தெய்வீக சக்தி, ஞானம் முதலியன குறைவதில்லை. உண்மையில் சீடனும் அதே ஸ்வரூபத்தில் தான் இருக்கிறான். கணக்கற்ற பிறப்பு இறப்புகளுடைய முன்மைகளின் விளைவானது அறியாமை எனும் ரூபத்தில் அவன் பார்வையிலிருந்து தான் சுத்த சைத்தான் என்பதை அறியவிடாமல் மறைக்கிறது. இங்கனம் மேலே குறிப்பிட்ட விதமாக அவன் நான் ஜீவன் தான் என்றும் ஒரு தாழ்வான பரிதாபமான ஜீவன் என்று எண்ணுகிறான். அறியாமையாகிய இவ்வேர்களை குரு களைந்தெறிந்து அவனுக்கு உபதேசம் அல்லது அறிவுரை அளிக்க வேண்டும். தாழ்வான ஈனமான எல்லையற்ற பிறவிகளை எடுத்து பல முடிவில்லாத பிறப்புகளால் திக்பிரமை அடைந்துள்ள சீடனுக்கு குரு நூற்றுக்கணக்கான பிறப்புகளில் நீ கடவுள், நீ வலிமையுள்ளவன், நீ செல்வமுள்ளவன் என்று உபதேசித்து அறிவுறுத்துகிறார். பின்னர் தானே உண்மையில் கடவுள் என்பதை சிறிதளவு உணர்த்துகிறார். சீடன் உழன்று கொண்டிருப்பதை மாய தோற்றமானது யாதெனின், தானே உடல் என்றும் தானே ஜீவன் என்றும் பரமாத்மாவாகிய கடவுளும் உலகமும் தன்னிடமிருந்து வேறுபட்டவர்கள் என்பதும் ஆகும். இது கணக்கற்ற முற்பிறவிகளில் அவன் மரபுரிமையாக பெற்ற பிழையானதொரு கருத்தாகும். அந்த மாயையின் அடிப்படையிலான செயல்களால் மகிழ்ச்சி, துயரம் இரண்டையும் கலந்து அனுபவிக்கிறான். இம்மாயையை, இப்பிழையை, இந்த அறியாமையின் வேரை அகற்றுவதற்கு அவன் விசாரணை செய்ய துவங்க வேண்டும். எங்கனம் இந்த அறியாமை உண்டாகிறது? அது